மீன் கிடக்கு, அதனால அதில் கொண்டு கொட்டிடுவோம். சரி. பழசுகளை யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா ஜாலியாக குடும்பமாக இங்கே வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி. சாப்பாடு 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க எல்லாம். சரிண்ணா. கூட்டு பொரியலோட தான் வரும் 60 ரூபா. ஓகேண்ணா. நம்ம கடை எல்லாரும் இப்படி விற்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம் அப்படின்னா. வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ஒரத்தநாடு டு மன்னார்குடி ரோட்டில் நிற்கிறோம். ஒரத்தநாட்டில் வந்து 50 ரூபாய்க்கு மீன் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 50 ரூபாய்க்கு மீன் சாப்பாடு அந்த ஹோட்டல் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் எடுத்துவாங்க, வறுத்த மீன் எடுத்துவாங்க. ரெண்டாச்சு குருமா வருதா? பாய் 2 புரோட்டா குருமா. இங்கே எல்லாம் பார்சலுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக வந்து கூட்டு பொரியல், குருமா இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து குருமாவுக்கு வந்து பார்சல் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் குழம்பானே, இது கறி குழம்பு, சிக்கனு, அது ரசம். ஓகே. கிழங்கு இன்னைக்கு என்ன சைடிஷ் கொடுத்துருக்காங்க? கிழங்கா, உருளைக்கிழங்கு, புடலங்கா. ஓகே. இது என்னது? பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. ஓப்பன் பண்ணுங்க. வாவ், பீஸோடு இருக்குது சிக்கன் பிரியாணி. ஒரு முட்டை. ஓ, ஒரு முட்டை. ஓ சூப்பர். அண்ணா வணக்கண்ணா. சொன்னேன் அண்ணா, இன்னைக்கு உங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொன்னாங்க 50 ரூபாய்க்கு மீன் சாப்பாடு அப்படின்னு சொல்லி. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. அதை பற்றி என்ன, எல்லா ஒரு கடையிலையும் சாப்பாடு 70 ரூபா 80 ரூபா விற்கிறாங்க எல்லாம். சரிண்ணா. கூட்டு பொரியலோட தான் வரும் 60 ரூபா. ஓகேண்ணா. நம்ம கடை எல்லாரும் இப்படி விற்கிறாங்களே, நம்ம கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம் அப்படின்னா. சரி. இல்லை ரிஸ்க் எடுத்து இறங்கினேன். ஓகேண்ணா. அப்புறம் மார்க்கெட்லாம் போய் ஒரு மார்க்கெட்லேயே மீன் நுழைஞ்சி சரி பார்த்தேன். ஓகே. மீன்லாம் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. சரி. மார்க்கெட்லாம் கூட வைக்கிறாங்க. ஓ சரி, இதை நம்ம பண்ணுவோம். சரி. எப்படி வருதுன்னு பார்த்து நானே மார்க்கெட்டில் போய் இறங்கி. ஓகே. இதே காலம் 4 மணிக்கு போய் ஒன்று நானே எல்லாமே நானே லிஜராஜ் வாங்கி சரி எல்லாம் பண்ணி வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகே. பாட்டி இறந்து போய் ஒரு கடை தோறம் கட்டிட்டு போகும்போது பாட்டி இறந்துட்டாங்க. ஓ ஓ. அதனால் பாட்டி பேர் சரி. அவங்க பேர் தான் சொர்ணம். சரி. கடை ஓப்பன் பண்ணுறதுலேயே ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி பாட்டி இறந்துட்டாங்க. சரி. 3 நாளில் ஒரு 10 நாள் கர்மாதிக்கு அவங்க எங்கள் கடையிலாம் சாப்பாடு வந்து. சரி. கர்மாதிக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் பாட்டிக்கு. சரி சரி சரி. அதில் ஆரம்பித்தோம். முதல் ஆர்டர் அம்மாய்க்கு தான். சூப்பர். அது என்னது தீவிரமா இப்போ சாப்பாடு ப்ளஸ் ஒரு மீன் 50 ரூபா. பிரியாணி ஒரு முட்டை லெக் பீஸோட 70 ரூபா. 70 ரூபா. ஓ சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. இது என்னென்ன சொல்லிட்டு வாங்க? இது என்ன? இது ராட்டு. இது ராட்டு. இது அது தலைக்கறி. தலைக்கறி. இது பெப்பர் சிக்கன். இது வந்து மட்டனு. இது மீன் ஃப்ரீயாக கொடுக்குற மீன். ஃப்ரீயாக கொடுக்குற மீனா? அப்படின்னா என்ன புரியல, சொல்லுங்க. ஏன்னா ஒரு சாப்பாடு ஒரு மீன் கொடுக்குறோம். ஆமாம், அந்த இதுக்கா? ஓ சரி சரி. எக்ஸ்ட்ரா யாருக்கு மீன் கேட்டாங்கன்னா 3 மீன் 50 ரூபா, 2 மீன் 50 ரூபா. ஓ 3 மீன் 50, 2 மீன் 50 அந்த மாதிரி மீனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். ஓ ஓ. எத்தனை மணிக்கு கடை ஸ்டார்ட் ஆகுது? காலைல 6 மணிக்கு கடை. காலை டிஃபனோட. காலைல டிஃபனும் இருக்கு. ஈவினிங் நைட்டு 1 மணிக்கு தான் மூடுவோம். ஈவினிங் டிஃபனும் இருக்கு, காலையில் டிஃபனும் இருக்கு. மத்தியானம் லஞ்ச் இருக்கு. உண்டு. நைட்டு 1 மணிக்கு தான் அந்த கடையை போட்டுவோம். மத்தியானம் எத்தனை மணிக்கு சாப்பாடு? 12 மணிக்கெல்லாம் இங்கே சாப்பாடு கடையில் இருக்கும். 11:45 12 மணி சாப்பாடு இருக்கும். ஓ ஓ சூப்பர்ண்ணா. அக்கா வணக்கங்க்கா. இன்றைக்கி வந்து எங்கள் யூடியூப் சேனலில் வந்து உங்கள் ஹோட்டலில் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்து நம்ம ஒரத்தநாளில் உள்ளவங்களுக்குலாம் தெரியப்படுத்துன்றதுக்காண்டி வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே வீடியோ எடுத்துட்டேன். அண்ணன் சொன்னார் ஒரு சாப்பாடு 50 ரூபா மீனோட தர்றோம் அப்படின்னு. அவங்க என்ன சொன்னாங்க, முக்கியமாக எங்களுக்கு வந்து பேக் போனே வந்து எங்கள் சமையல் மாஸ்டர் தான். அவங்க வந்து அந்தளவுக்கு முறையாக சமைக்கிறதுனால தான் இங்கே கஸ்டமர்ஸ் நிறையா பேர் வர்றாங்கன்னு சொன்னாங்க. சமையலை பற்றி நீங்கள் சொல்லுங்கக்கா. நாங்கள் வீட்டில் எப்படி சமைப்போமோ அதே மாதிரி தான் நார்மலாக சமைக்கிறோம். நல்லா ஜாலியாக குடும்பமாக இங்கே வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். சரி. எந்த ஒரு பவுடரோ எதுவுமே ஆட் பண்ண கிடையாது. ஓகே. வீட்டில் எவ்வளோ தரமான சாப்பிட்றோமோ அதே சாப்பாடு தான்.
ஓகே. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சரியில்லை மாதிரி ஏதாவது ஃபுட்டு இது மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். எங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க அந்த மாதிரிலாம் இல்லை, டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சூப்பர்க்கா. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. நாங்கள் எந்த ஒரு பொருளும் போடல, வீட்டில் அரைக்கிற மசாலா மிளகா மல்லி அவ்வளோதான். சூப்பர்க்கா. இதில் எந்த ஒரு இதுவுமே ஆட் பண்ணாமல் சமைச்சிருக்கோம். ஓகேக்கா ஓகேக்கா. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் சரி உங்ககிட்ட கேட்டுருவோம். அண்ணா தான் சொன்னார், எங்களுக்கு வந்து எங்களுடைய பேக் போனே எங்களுடைய மூலதனமே வந்து எங்களோட மாஸ்டர் தான், அவங்க சமைக்கிற டேஸ்ட்டு தான் வந்து இன்னைக்கு எல்லாரும் கஸ்டமர் வந்து விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. சரி, அதான் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படின்னு தான். எத்தனை மணிக்குக்கா வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரி. மதியம் 12 மணி சாப்பாடு போகுது, 8-8:30 நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரிங்க. மேக்ஸிமம் 12-12:30 சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடுவோம். சரிங்கக்கா. அதோட சாப்பாடை பொறுத்தளவு எல்லாமே ஹைஜீனிக்காக தான் இருக்கும். சரிங்கக்கா. மீன் குழம்பு யாருக்கா ஸ்பெஷல் பண்ணுவா? மீன் குழம்பு நீங்கள் பண்ணுவீங்க. சரிங்கக்கா. எல்லா மீன் குழம்பும் நீங்கள் பண்ணிடுவீங்க. திருக்க நார்மல் மீன் குழம்பு எல்லாமே பண்ணுவீங்க. ராட்டு நாங்கள் எப்படி அதுதான் பண்ணுவோம், அதே பண்ணுவீங்க. சரிங்க சரிங்க. நாங்கள் போய் இதுக்கு எந்த ஒரு கலர் பொடியோ இல்லை வெளியில் எந்த நாங்கள் வீட்டில் அரைக்கிறது மிளகா மல்லி அவ்வளோதான் நாங்கள் ஆட் பண்ண முடியாது. ஓகேக்கா ஓகே. எத்தனை பேருக்கு இங்கே வேலை பார்க்குறாங்க? அப்போ லேடிஸ் நாங்கள் அந்த 4 பேர் 5 பேர் 5 பேர். அப்புறம் ஜென்ஸ் 6 பேர். ஓ, எல்லாம் சொந்தக்காரங்க தான்? எல்லாமே ரிலேஷன் தான். ஓகேக்கா ஓகேக்கா. ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் ஜாலியாக போயிட்டு இருக்கோம். சூப்பர்க்கா சூப்பர்க்கா. வாழ்த்துக்கள்க்கா. இன்னும் நீங்கள் வந்து பெரிய லெவலில் வளரணும். எங்களோட சேனல் சார்பாக, ஒரத்தநாடு மக்கள் சார்பாகவும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க்கா. நன்றிக்கா. மக்களே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள். ஆக்சுவலாக எல்லாருமே வந்து ஃபேமிலி தான். இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து ஃபேமிலி, யாருமே வந்து லேபர்ஸ் கிடையாது. எல்லாரும் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே ஓகேக்கா. சூப்பர்க்கா சூப்பர்க்கா. சரிங்க சரி. கொட்டிடுவீங்க. சரி. ஓ. நான் சாப்பிட்ற வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக என் கூட யாருமே வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஹோட்டல்காரங்க எடுத்திருக்காங்க. கொஞ்சம் டார்க்காக இருக்கும். உங்கள் டைமை வந்து ஒதுக்கி எனக்காண்டி பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா. மக்களே, நம்ம வந்து இப்போது டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் கொஞ்சமாக வாங்கியிருக்கேன். ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். இது மீன் வச்சுருக்காங்க. இது வந்து மட்டன். நல்லா சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லா இருக்குது. தலைக்கறி ₹50 உண்மையாகவே சொன்னோன்னா ஒர்த்து. பக்காவாக இருக்குது. சாப்பாடு ₹50. இந்த மீன் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. இதில் எது எடுத்தாலும் ₹50. அவங்க அந்த அக்கா சொன்ன மாதிரி வீட்டு சாப்பாடு எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க. நல்லாயிருக்கு. ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்டும் ஆகக்கூடாது. நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கணும், வயிறு ஃப்ரீயாக இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு தடவை இங்கே சாப்பிட்ருக்கேன். இது இந்த வீடியோக்காக செகண்ட் டைம் சாப்பிட்றேன். உண்மையாகவே சொல்லணும்னா நல்லாயிருக்கு. இங்கே ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்கிறவங்க, இந்த பக்கம் வேலைக்கு வர்றவங்க எல்லோரும் வந்து இந்த கடையில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பி மீன் குழம்பு ஊற்றுங்க. இறால் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இறாலில் வந்து கவுச்சி ஸ்மெல் வரவே கூடாது. இது வரவே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஊற்றுங்க. கவுச்சி ஸ்மெல் வரலன்னா நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலன்னு அர்த்தம். இதில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒன்றுமே தெரில. அப்பா, மீன் குழம்புக்கும் அந்த அது என்னது இது என்னண்ணே? உருளைக்கிழங்கும் சைடிஷ் செம்மையாக இருக்குது. இறால் மிரட்டி விட்டாங்க. உண்மையிலே இறால் வேறு லெவல் டேஸ்ட்டு. பெப்பர் சிக்கன் டேஸ்ட் பண்ணுவோம்.
பெப்பர் சிக்கன் வந்து பெப்பர் சிக்கன் கரெக்டாக அந்த பெப்பர் ஹைலைட்டாக இருக்குது தவிர காரம் இல்லை. அதுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல அப்படியே காரம் வாயில் வைக்க முடியாது பெப்பர் சிக்கனை. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெப்பரோட அதோடைய டேஸ்ட் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. அதே டைமில் காரம் இல்லை, நல்லா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீட்பேக் சொல்லணும்னா ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ஹோட்டல். வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுவேன். மக்களே, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. டேஸ்ட் வைஸ் வேறு லெவல் டேஸ்ட்டு. ரசம் மிரட்டி விட்டாங்க. வந்து சாப்பிட்டு பாருங்கள். க்ரௌடு வந்துக்கிட்டே தான் இருக்குது, குறையவே இல்லை. நான் சாப்பிட்டதுக்கு வந்து 160 ரூபா பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு வந்து பொரிச்ச மீன் வந்து 4 மீன் பார்சல் வாங்கியிருக்கேன். கிளம்ப போகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ரசம் மிரட்டி விட்டீங்க. இறால் வந்து அந்த கவுச்சி ஸ்மெல்லே வரல. எப்பயுமே இறாலில் வந்து கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாது. அப்போ தான் அது கரெக்டாக பெப்பர் பண்ணி பண்ணுறாங்க அர்த்தம். அது உங்கள் இதில் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பெப்பர் சிக்கன்லையும் பெப்பரோட டேஸ்ட் ஹைலைட்டாக இருந்துச்சு, தவிர காரம் இல்லை. தலைக்கறிலையும் நல்ல டேஸ்ட் இருந்துச்சு. எதையுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லைண்ணே. எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணே. ஒரத்தநாட்டில் இப்படி ஒரு ஹோட்டல் இருக்குன்றதை நம்ம வந்து கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து எனக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம லண்டன் ஸ்கூல் இருக்கும். ஒரத்தநாட்டிலேருந்து மன்னார்குடி போகிற ரோட்டில் லண்டன் ஸ்கூல் இருக்கும். எக்ஸாக்டாக லண்டன் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டு தான் இந்த எம்ஆர் சொர்ணம் ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டல் இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டுட்டு டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்றதை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஏன் அகைன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.